நள்ளிரவில் வெடித்த மிளகாய் போர். இஸ்ரேலை பதம் பார்த்த ஈரான் பொறுமை இழந்து கொந்தளித்ததால் பதற்றம். மத்திய கிழக்கு பகுதியில் நேற்று நள்ளிரவில் திடீர் தாக்குதல் நடந்துள்ளது. இஸ்ரேலின் வடக்கு பகுதிகளை குறிவைத்து ஈரான் திடீரென சரமாரியாக ஏவுகணை தாக்குதலை நடத்தியுள்ளது. போர் நிறுத்தம் அமலில் இருந்த சூழலில் திடீரென இஸ்ரேல் மீது ஈரான் ஏவுகணை தாக்குதல்களை நடத்தியுள்ளது. இதன் காரணமாக மத்திய கிழக்கில் மீண்டும் பதற்றம் ஏற்பட்டுள்ளது. மத்திய கிழக்கு ஆசியாவில் கடந்த ஏப்ரல் 8ஆம் தேதி அமலுக்கு வந்த போர் நிறுத்த ஒப்பந்தத்தை உடைக்கும் வகையில் ஞாயிற்றுக்கிழமை நள்ளிரவில் இஸ்ரேல் நாட்டின் வடக்கு பகுதியை குறிவைத்து ஈரான் அதிரடியாக பாலிஸ்டிக் ஏவுகணைகளை ஏவி தாக்குதல் நடத்தியுள்ளது. பெய்ரூட் நகரின் மீது இஸ்ரேல் நடத்திய வான்வெளி தாக்குதலுக்கு பழிவாங்கும் வகையிலேயே இந்த நேரடி தாக்குதலை ஈரான் நடத்தியுள்ளதால் அப்பகுதியில் மீண்டும் போர் மேகங்கள் சூழத் தொடங்கியுள்ளன. ஈரானில் இருந்து ஏவப்பட்ட ஏவுகணைகள் இஸ்ரேல் வான் எல்லைக்குள் நுழைந்ததை அடுத்து அந்நாட்டின் வடக்கு பகுதி முழுவதும் வான்வெளி தாக்குதலுக்கான அபாய எச்சரிக்கை சைரன்கள் பயங்கர சத்தத்துடன் ஒலிக்க தொடங்கின. இதனால் நள்ளிரவில் தூங்கிக் கொண்டிருந்த பொதுமக்கள் அலறி அடித்துக் கொண்டு பதுங்கு குழிகளை நோக்கி ஓடினர். ஹிஸ்புல்லா அமைப்பின் வலுவான கோட்டையாக கருதப்படும் தஹியே என்ற பகுதியை சிதைக்கும் வகையில் இஸ்ரேலின் இந்த வான்வெளி தாக்குதல்கள் அமைந்திருந்தன. இந்த தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கும் விதமாகவே ஏப்ரல் 8 போர் நிறுத்தத்திற்கு பிறகு முதன்முறையாக ஈரான் நேரடியாக இஸ்ரேல் மீது ஏவுகணை தாக்குதல் நடத்தியுள்ளது. ஏற்கனவே அமைதியை நோக்கி திரும்பிக் கொண்டிருந்த மத்திய கிழக்கு களம் இந்த நள்ளிரவு ஏவுகணை தாக்குதல்களால் மீண்டும் ஒரு பெரிய ராணுவ மோதலை நோக்கி செல்ல தொடங்கியுள்ளது.